செய்தேன். அரியா சொந்த ஹரிச்சந்திரா என் அயோத்தி மாநகரமே விழாக்கோம் என்ன காரணம் என்று கேட்டார். சுவாமி, என் அருமன் தேவதாசனின் பிறந்த நாள் விழா, அண்ணவனுக்கு தாங்கள் ஆசிரியர் சொன்னேன். அண்ணவரும் ஆசி வழங்கினார். அவருக்கு சுவாமி தங்களை நாடி வந்த காரணம் யாதன கேட்டேன். அது ஹரிச்சந்திரா, இந்த உலகமெல்லாம் செழிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு நாராயண யாகம் துவங்க இருக்கின்றேன். அதுக்கு அளவற்ற ஒரு தேவை அதை உங்களை பெற்றுச்சலாம் என்று சொன்னார். சுவாமி, இந்த உலகமெல்லாம் செழிப்பதற்கு நாட்டு மக்கள் எல்லாம் நலமாக வாழ்வதற்கு தங்களுக்கு நான் என்ன சாமி பாக்கியம் சிரிக்க வேண்டும். எவ்வளவு வேண்டுமானாலும் கேள்விகள் சொல்கின்றேன், எவ்வளவு கேட்டாலும் தருவாய் என்று சொன்னார். ஹரிச்சந்திரன் சொன்ன சொல் தவற மாட்டான். எவ்வளவு 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 வேண்டுமானாலும் கேள்விகள் தருகிறேன் என்று சொன்னேன். அதற்கு ஹரிச்சந்திரா மற்ற பாறையின் மீது மத யானையை நிறுத்தி அதன் மீது ஆங்காரம் ஏறி அவன் கையிலே வெள்ளி கவன் கொடுப்பதிலே மாணிக்க கல் வைத்து சுழற்றி எறிந்தார். உயரம் போய் கீழே விழுந்தலும் தூரம் புயல் பொன் வேண்டும் என்று கேட்டேன். அவர் கேட்ட தலைமையத்தை தடையின்றி அப்போது நான் குறுக்க அதை முடிவு எடுத்து ஹரிச்சந்திரா, இந்த பொருள் யாவும் உணவு பொருள்களை எல்லாம் தாரை வார்த்து கொடுத்து விட்டு என் அன்பு மனையாளையும் ஆசை மகனையும் என் அரமனை விட்டு அழைத்து வந்தேன். அன்று இந்த நிலைமைகளெல்லாம் நினைத்து பார்க்கிறேன் என்று. அம்மா, நான் 56 தேசத்தை ஆண்டு பொழுது அயோத்தி நாட்டிலே என் அருகாமை இருந்தாயே தாயே. நாடு நகரங்களை நாம் இழந்து செல்கிறோமே, மறுபடியும் நம் இருவரும் மகனும் சேர்ந்து நாள் வருமா அம்மா? அந்த நாள் வருமா? நாள் வருமா? அந்த நாள் வருமா? அந்த நாள் வருமா? சண்டாளருடை காணோ அந்த பொன்னான நாள் வருமா? கண்ணமோ புரிதனிதே கண்ணமா உயிரே அம்மா கண்ணமோ புரிதனிதே அத்திருந்த என் கேள்வி
வருமா என் அரமனை விட்டு வெளியே வந்தேன். என் அருமை குடிமக்களெல்லாம் ஓடி வந்து பண்ணா தாங்கள் பட்ட கடனை நாங்கள் தருகிறோம் அல்ல, தாங்கள் எங்கும் செல்ல வேண்டாம் என்று கண்ணீர் பிடித்து இருந்தார்கள். என் நாட்டு மக்களே, என் நாட்டு மக்களே, துன்பம் வரும்பொழுதுதான் ஒரு அன்பின் எல்லையை உணர முடிகிறது. நான் 56 தேசத்தை ஆண்ட பொழுது எப்படி எனக்கு உணர்வு சோமுத்திர மகாமுனிவர் 56 தேசத்தை ஆள இருக்கிறார். அவருக்கு உண்மையாக இருந்து நான் பார்த்துவிட்டு என் அன்பு மலையாள விவகாரத்திலும் என் ஆசை முடித்துக் கொண்டு சரையூர் அடைந்து காசி மாநகரம் நடந்தேன். அன்று அந்த நினைவுகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். என்ன செய்வது அம்மா? நான் 56 தேசத்தை ஆண்ட பொழுது எப்படியெல்லாம் சிறும் சிறப்போடு வாழ்ந்தோமோ, நீ கண்ணோச்சி நாட்டிலே பிறந்து 10 பீதாம்பரங்கள் விரித்து மலர்கள் தூவி நடந்த அந்த பாதங்கள் இந்த சண்டாளனை மணந்து இந்த காட்டிலும் மேட்டிலும் காலனி கூட இல்லாமல் வருகின்றாயே என் உயிரே. நடந்து வா என் மயிலே, நடந்து வா என் உயிரே, நடந்து வா மயிலே. சந்திரமதி நங்கையனும் குயிலே, நடந்து வா மயிலே, 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 நடந்து வா மயிலே, கங்கமாவியனும் குயிலே, நடந்து வா மயிலே, 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 கொலைக்கிடாத என் காதலிலே இரு, கண்ணே பொண்ணே என்னுடன் சொல்றந்து நடந்து வா மயிலே, 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 அந்த மாதிரியும் கண்ணே நடந்து வா மயிலே, 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 மயிலடிக்குதோடி அம்மா, மயிலடிக்குதோடி வெறும் காதலும் வீசுதோடி, நாடும் போட்டோ நாடும் போட்டோ கண்ணே பொண்ணே என்னுடன் தூங்கந்து நடந்து வா மயிலே, 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 கண்ணே நடந்து வா மயிலே, மயிலே, மயிலே. காசி மாநகர் வந்தடைந்தோம். காசி வந்தால் நம் பட்ட கஷ்டமெல்லாம் நீங்கிவிடும் அம்மா. அதோ தெரிகிறது பார்த்தாயா, அதான் புரியாம் கங்கை நதி. அந்த நதியிலே நீடாடிவிட்டு அதோ தெரிகிறது பார்த்தாயா, அதான் காசி ஆலயம். சென்று வரையால் நாம் பட்ட துயரமெல்லாம் நீங்கிவிடும் அம்மா. கங்கையிலே குளித்தோம், ஆலயம் சென்று வணங்கினோம், வழிபட்டோம். காசிநாதா, காலால் உழைத்த கண்ணப்பனுக்கு நீ காட்சி கொடுத்தாய். சொல்லடித்த கீரனுக்கு நக்கீரனுக்கு நீ மோட்சம் கொடுத்தாய். நான் என்னப்பா குற்றம் செய்தேன்? 56 தேசத்தை நீதியோடும் நேர்மையோடும் ஆண்டது எனது தவறா? வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது வாரி வாரி வழங்கினேனே, அது நான் செய்த தொடருவா? என்ன குற்றம் செய்தேனப்பா? எனக்கு என்னப்பா இந்த சோதனை கொடுத்து காட்சி வரை அழைத்து வந்திருக்கிறாயே சிவமே?
ராஜாத்திரி சிவமே, எனக்கு என்னப்பா இந்த சோதனை, எனக்கேனப்பா இந்த சோதனை, இறைவனை கொடிய தண்டனை, ஏகாந்த நாயகனே அரணே, எனக்கேனப்பா இந்த சோதனை. தனக்கெனவாளாத தனையனான என்னை தனக்கெனவாளாத தனையனான என்னை தந்தையில் நடித்தாள் என் செய்தி பரசிவமே, தந்தையில் நடித்தாள் என் செய்தி பரசிவமே, எனக்கேனப்பா இந்த சோதனை, இறைவனை கொடிய தண்டனை, ஏகாந்த நாயகனே அரணே, எனக்கேனப்பா இந்த சோதனை. மனக்கவலை அடைந்தேன், மக்களையும் பிரித்தேன், மனக்கவலை அடைந்தேன், மக்களையும் பிரிந்தேன், கணக்கில்லாத துன்பம் கடந்து காட்சி வந்தேன், உனக்கு என்ன குறை செய்தேன், உத்தமனாக வாழ்ந்தேன், உனக்கு என்ன குறை செய்தேன், உத்தமனாக வாழ்ந்தேன், ஓங்காரநாதத்தின் தலைவனே, ஓங்காரநாதத்தின் தலைவனை, உமையவள் வாகன திருமறை முதல்வனை, எனக்கேனப்பா இந்த சோதனை, இறைவனை கொடிய தண்டனை, ஏகாந்த நாயகனே அரணே, எனக்கேனப்பா இந்த சோதனை. ஆண்டவர் ஒரு வண்ணச்சத்திரத்திலே தங்கினும் அதையெல்லாம் நினைத்து பார்க்கின்றேன். விடிந்தால் 48 நாள் தவணை முடியும் நாளாயிற்றே, முனிவருக்கு எப்படி பொருளை கொடுக்க போகிறோம் என்று கலங்கினேன். என் அன்பு மனையார் என்று சொன்னால் சுவாமி என்ன கலக்கம் என்று கேட்க, அம்மா விடிந்தால் 48 நாள் தவணை முடியும் நாளாயிற்றே, முனிவருக்கு எப்படி பொருளை கொடுக்க போகிறேன் என்று தெரியவில்லையே. அம்மா, இந்த காட்சி மாநகர் வீதியிலே யாருமாவது என்னை விட்டு முனிவர் கடனை கூட்டு சொன்னேன். அதுக்கு என் மனையால் சொன்னாள், சுவாமி என் நாதா என்ன வார்த்தை சொன்னீர்கள் சுவாமி, இந்த காட்சி மாநகர் வீதியிலே தங்களை விட்டு விட்டால் எங்க நிலை, நாங்கள் எங்கு செல்வோம் சுவாமி, இந்த காட்சி மாநகர் வீதியிலே தங்களை விற்க வேண்டாம் சுவாமி, இந்த காட்சி மாநகர் யாரிடமாவது. அம்மா நீ என்ன சொல்கிறாய் தாயே, எனக்கு ஒன்றும் புரியவில்லை அம்மா. ஆம் சுவாமி, நாட்டை இழந்தீர்கள், நம் நண்பர்களை எல்லாம் பிரிந்தீர்கள், தங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு பெற நானூறுத்தி இருப்பதை மறந்து விட்டீர்கள். ஏதாவது இந்த காசி மாநகர் வீதியிலே யாரிடமாவது என்னை விட்டு முருகன் கடனை கொடுத்து சொன்னால் அன்பு மாறியால் அந்த சொல்லை கேட்டவுடன் என் இதயமே வெடித்து விடும் போது 56 தேசத்தை ஆண்ட இந்த ஹரிச்சந்திரன் நாவினால் பெற்ற கடனுக்காக இந்த காட்சி மாநகர் வீதியை மனைவியை விட்டால் சண்டாளர் என்று சொல்லி இந்த உலகம் எல்லாம் என்னை பழிக்குமே. நான் என் செய்வேன் தாயே, என் செய்வேன் சுவாமி, நான் உங்களுக்கு உடமையானவள், என்னை வைப்பதற்கு தங்களுக்கு யாரும் தடை போட முடியாது. தாளமாக தங்கள் சத்தியம் காக்கப்பட வேண்டுமானால் இந்த காட்சி மாநகர் வீதியிலே யாருமாவது என்னை விட்டு முடிவுகளை கொண்டு அன்பு மனையாள் என் செய்வேன், வேறு வழி இல்லையே. 56 தேசத்தை ஆண்ட இந்த ஹரிச்சந்திரன் நாவினால் பெற்ற கடனுக்காக இந்த காட்சி மாநகர் வீதியிலே
என் அன்பு மனையாளையும் ஆட்சி மகனையும் சந்தையிலே ஆடு மாடுகளை விற்பது போல் தெரு தெருவாக வீதி வீதியாக அன்று விலையோ விலை விலையோ விலை என்று கூறுகிறேன். அன்று இந்த சண்டாளன் என்ன செய்வது? நாவினால் பட்ட கடனுக்காக இந்த காட்சி மாநகர் வீதியிலே என் அன்பு மனையாளையும் ஆட்சி மகனையும் விலையோ விலை என்று கூறிய இந்த சண்டாளன் அன்று கலைமதி முகத்தினாலே மனைவியை கரம் பிடித்து என் மனைவியை கரம் பிடித்தே பொருள்தனை சிறந்தில் வைத்து பொற்புட நடத்தி முள்ளே என் தலைவிதி பயனோ என் தலைவிதி பயனோ என் தலைவிதி பயனோ என் தலைவிதி பயனோ தலைவிதி பயனோ இந்த தாரணி அழிந்து போந்தே விலை மதியாத பொன்னே விலை மதியாத பொன்னே எல் விலை மதியாத பொன்னே விற்கிறேன் விற்கிறேன் அப்பா. 56 தேசத்தை ஆண்டு இருந்த அரிச்சந்திரன் நாவினால் பட்ட கடனுக்காக என் அன்பு மனையாளையும் ஆசி மகனையும் அன்று வித்தேனே இந்த சண்டாளன் விலையோ விலை என்று கூறுகிறேன் அப்பா. விலையோ விலை என்று கூறுகின்றேன். விலை என்று கூறுகின்றேன். எங்கள் மனிதனை விலை கூறுகின்றேன். வேண்டிய வேலைகள் செய்திடுவாள் வாங்க விருப்பமுள்ளோர் விலை கேளுங்களேன். வேண்டிய வேலைகள் செய்திடுவாள் வாங்க விருப்பமுள்ளோர் விலை கேளுங்களேன். விலை விலை என்று கூறுகின்றேன். விலை கோசிகமாமுனி கடன் தீர்க்க என் குலக்கொடியை விலை கோருகின்றேன். கோசிகமாமுனி கடன் தீர்க்க என் குலக்கொடியை விலை கோருகின்றேன். விலை கோவிலை என்று கூறுகின்றேன்.
போல் பாவிகள் யாரும் இல்லை உலகில், என் நிலை போல் யாரும் கண்டதில்லை. என்னை போல் பாவிகள் யாரும் இல்லை உலகில், என் நிலை போல் யாரும் கண்டதில்லை. கண்ணாட்சி மன்னவன் மான் மகளே என்று கூறுகின்றேன், மனைவிதனை விலை கூறுகின்றேன். வேண்டிய வேலைகள் செய்திடுவார் வாங்க விருப்பமுள்ளோ விலை கோவிலை என்று கூறுகின்றேன். விலையோ விலை என்று கூறி அன்று யாரும் விலைக்கு வாங்க முன்வரவில்லை. அக்கராவரம் சென்றேன். அன்று கால கண்டர் அந்தனர் என் மனைவியும் மகனையும் வாங்கி பொருளை கொடுத்தார். பொருளை கொடுத்துவிட்டு திரும்பி பார்த்தேன். என் அன்பு மனையாள், என் ஆசை மனையாள், ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போய்கொண்டிருக்கிறாயே என் உயிரே. இந்த காட்சி மாநகர் வீதியிலே தன் மனைவி மகனும் நாவினால் பட்ட கடனுக்கு விட்டு விட்டானே இந்த சண்டாளன். ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போய்கொண்டிருக்கிறாயே அம்மா. இந்த காட்சி மாநகர் வீதியிலே உன்னையும் மகனையும் விட்டால் எனக்கு யாரம்மா இருக்கிறார்? ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போய்கொண்டிருக்கிறாயே என் உயிரே. நான் போகும் பொழுது என் மனையாளனை திரும்பி 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 பார்த்தார். அவள் பார்த்த அந்த பார்வை இருக்கிறதே, அவள் பார்த்த அந்த பார்வை இந்த காட்சி மாநகர் வீதியிலே இந்த உடலை விட்டு என் உயிரே பிரித்து செல்கிறதே. என் செய்வேன் அம்மா, இந்த உடலை விட்டு என் உயிரே பிரித்து செல்கிறதே. என் செய்வேன் அம்மா. ஆனால் தரகரோ, அடே அரிச்சந்திரா, நீ நாவினால் பட்ட கடனுக்காக இந்த காசு மாநகர் வீதியிலே தன் மனைவி மகனை விட்டு பொருளை கொடுத்தாய் அல்லவா? உன்னை 48 நாள் காடு மேடெல்லாம் கடந்து வந்திருக்கிறேனே, எனக்கு நீ 16,000 பொன் கொடுத்தால் தான் இந்த பொருளை கொண்டு முருகன் சேர்ப்பேன் என்று சொன்னார். அந்த தரகர் தன்னை தானே விலை குறி சென்று மயனுக்கு அடிவு கொண்டு 16,000 பொன் கொடுத்தார். அந்த பொருளை வாங்கி தரகர் கொடுத்து விட்டு என்னை அடிமர்த்தவர்களும் அழைத்துச் சென்றார். அன்னவர் சொன்ன வேலைகளை எல்லாம் செய்து வந்தேன். இறந்து கிடக்கும் கன்றை அறுக்கும்படி கட்டளையிட்டார். இறந்து கிடக்கும் கன்றை அறுக்கும் பொழுது கத்தியின் கரத்திலே பட்டு ரத்தம் பீரிட்டது. அதற்கு நிஜ அடிமை, உனக்கு இந்த வேலையெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கென்று சொந்த மயானம் ஒன்று இருக்கிறது. அங்கு சென்று வருகிற விட ஒன்றைக்கு கால்பட முழத்துண்டு முப்புடி வாய்க்கிறது. இந்த 3 சுமந்திரமும் வாங்கி கால்பட முழத்துண்டை வீரனும் சூரனும் வருவார்கள். கொடுத்து அனுப்பிவிட்டு அள்ளி கொடுக்கும் அரிசியை உன் ஆகாரத்துக்கு வைத்து சொன்னார். அரிசுவை அனுபவித்த இந்த அரிச்சந்திரன் பிழைவச உணவாக கொள்ள வேண்டுமா இறைவா? என்ன செய்வது? எல்லாம் என் கலை விதிப்படி தான் போகிறேனப்பா. நிஜமாயிட்டு கட்டளைப்படி மயானத்தை திரும்ப போகிறேன் அல்லவா? விதி வழியோடு மகிழ்வழியோடு மதிவழியோடு மதிவழியோடு நான் கதிவழி பெறவே மதிவழியோடு போகிறேன் மயான காவல் புரிகிறது பாவினான் போகிறேனப்பா. மயானத்தை தேடி போகிறேனப்பா. பாவினான் நாடகமா
நடிப்பதெல்லாம் விதியே, உலகில் நடப்பதெல்லாம் விதியே. கோவில் மயான காவல் குவிகிறது, பாடினான் போகின்றேன் 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 போகின்றேன். நிலவோ செயல கட்டி நடக்கு அரிய ஹரி நாராயண வாசுதேவா அரிய ஹரி நாராயண வாசுதேவா அரிய ஹரி நாராயண வாசுதேவா அரிய ஹரி நாராயண வாசுதேவா. அரிசி வேணும் பருப்பு வேணும் பக்கத்து பக்கம் நெய்வா வேணும். அரிசி வேணும் பருப்பு வேணும் அதுக்கு புக்கு நெய்வா வேணும். இஞ்சி கத்திரி காய் வேணும் பின்னி நெய்வா வேணும். இஞ்சி கத்திரி காய் வேணும் பின்னி நெய்வா வேணும். ஆக்க வேணும் அரிக்க வேணும் அள்ளி போட்டு திங்க வேணும். ஆக்க வேணும் அரிக்க வேணும் அள்ளி போட்டு திங்க வேணும். ஐயோ ஹரி நாராயணா ஐயோ ஹரி நாராயணா ஐயோ ஹரி ஐயோ ஹரி ஐயோ ஹரி ஐயோ ஹரி. நல்லா கொட்டிங்க நல்லா கொட்டிங்க. எங்க கொட்டிங்க தலையில வாரி கொட்டின்னு போ. இந்த அகத்துல அக்னி பகவான், நான் வந்து அக்னி பகவான். அக்னி பகவான் இருந்தது நான் ஏன் இப்படி பிராமண ரூபத்தில் வந்து கொண்டிருக்கேன்னா, நேரடியாக அக்னி பகவானா வந்தா பூலோகம் எரிந்து சாம்பலாயிடுமோ இல்லையோ, அதனாலதான் ஒரு வயதான வயோதிகரா ரூபத்தை பார்த்து அனுப்பி வைத்து கொண்டிருக்கான். என்ன காரணம்? இங்க சந்திரவதியை விலைக்கு வாங்கணுமோ இல்லையோ, விலைக்கு வாங்கி அவளை பல கொடுமைகள் செய்து அவகிட்ட பொய் வாங்கன்னு சொல்லி நம்மளை அனுப்பி வைக்க வேண்டாம். நம்மளும் பல கொடுமைகள் செய்து தான் பார்க்குறோம். அவளும் பல வேலைகளை செய்து கொண்டு கஷ்டப்பட்டு தான் இருக்கா. இருந்தாலும் இந்த முத்தையை எங்க போயிருக்கான் என்ன பண்றான்னு தெரியல. என் ஆத்துக்காரியும் அவன் பிறந்த அதுக்கு போயிருக்கா. பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வாடான்னு சொல்லி கொண்டிருந்தேன். இந்த முத்தையை எங்க போயிருக்கான்னு தெரியலையே. முத்தையா மூஞ்சில வந்து குத்தையா முத்தையா முத்தையா அடே மூஞ்சில வந்து ரெண்டு குத்து குத்தையா அடி கட்டையில போறவன் எங்க போறான்னு தெரியலையே. போறான் அகத்துல அப்படி அப்படியே போட்டதும் போட்ட விட இருக்கு. எங்க போறான்? தாத்தா தாத்தா கொஞ்சம் பொறுப்பொழி தாத்தா தாத்தா கொஞ்சம் கடிகொடி கடியடி கீழே தெரிவித்து தாத்தாவா அவன் அடிச்சு மெல்லத்தன 100 ஊர் அனுப்புறேன். கீழே போட்டு தேடுறாரு. தாத்தா என்ன தேடுற? தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. பேரா பேரா தடியடி தடிய எடி கையில பொடிய மர கையில தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. பேரா பேரா பொடியடி அந்த கால பெரிய மனுக்க போட்டு வந்து மடியலா இந்த கால முன்னல மடி மடியலா தாத்தா கொஞ்சம் பொடி பேரா பேரா தடியடி என்ன பொடி வராது தாத்தா முத்தையா தாத்தா ஏண்டா
அழகண்டி புறத்தாத்துக்கு போகணும்னு சொன்னால. ஆமா, பொண்டாட்டி வண்டி ஊர்ல விட சொன்னேன். பத்திரமா கொண்டு போய் விட்டுயா. ஊர்ல கொண்டு விட்டா ஒரு பையெல்லாம் காசு கொடுக்கல. எந்த ஊர்ல? புறத்தாத்துல கொண்டு விட சொன்னீங்கல்ல. ஏண்டா புறத்தாக்கத்துல விட சொன்னா? நான் என்ன தப்பா சொன்னேன்? ஊர்ல கூட விட்டுருக்கேன்னா ஒருத்தர் காசு தரல என்ன? இல்லதா, ஊர்ல கொண்டு விட்டு வரும்போது செலவுக்கு காசு கொடுப்பான். ஓஹோ, ஒரு பையனும் காசே கொடுக்க மாட்டான். ஏண்டா இதான் கொடுத்தா உடனே அதை முட்டாய் வழி கட்டி போடுற. ஆமா, முட்டாய் வாங்கி திம்பேன். இது ஒரு பெரிய விஷயமா? பத்திரமா அடுத்துட்டு போனியா, கொண்ட விட்டியா என்ன? தாத்தா தகவலும் சொல்ல மாட்டாங்கிற. வர வர நீ பண்றது சரியே இல்லை. நீ பண்றது சரியில்லை. வேலை விடு. நீ பண்றத பார்த்துட்டு தானே உன்னை பண்ண விடல. அதான் தாத்தா, அவங்க பண்றத நீ பார்க்கணும்னா விளக்கு போல் தீட்டு போ. எதுக்கு? பார்க்கறதுக்கு தான். அண்ணா மாமா வேலையை பார்த்து இருக்கா? ஏன் தாத்தா இந்த கதையை கேட்குற? இந்த கதையை நான் கேட்க வர விட்டுருவேன். உன் முன்னாடி வண்டி ஊர்ல விட சொன்னீங்கல்ல. ஆமா, மாட்டை இழுத்து வச்சு வண்டியை கட்டினேன். மாட்டை இழுத்து வச்சு வண்டி கட்டினேன். ஆமா, வண்டியை போட்டுனேன். சரி, பூட்டுட்டு மாமி பட்டு போல எடுத்து கட்டிட்டுமா அப்படின்னு வண்டிக்கு முன்னால போய் நான் நின்றுக்கிட்டேன். மாமி பட்டு போல எடுத்து கட்டிட்டு அப்படியே வண்டிக்கு பின்னால வந்து இப்படி காலை தூக்கி வச்சாலா? எதுல? வண்டியில. நான் முன்னால இருந்து பார்த்தேன்னா. நீ ஏன் பார்த்த? வண்டியில மாமி ஏறுறாங்களா இல்லை பார்க்கறது இல்லையா? பார்க்கணும். நான் முன்னால இருந்து பார்த்தேன்னா. எதை பார்த்த? மாமி ஏறுறாங்களான்னு பார்த்தேன். பார்த்து ஏறுங்க மாமி சொன்னா மாமி பின்னால வந்து இப்படி காலை தூக்குனாலா? நான் முன்னால இருந்து பார்த்தேன்னா இந்த முக்குற ஒரு முள்ள கூட காணும் உனக்கு. அடே, அப்புறம் நீ சடைக்கு ஒரு தூக்குறாங்களா? நான் பார்த்தேன்னா சும்மா கையே தூக்குது. எது? வண்டி மூக்கினேன். பாரமா இருக்கும். ஆஹா, மாமி காலை வச்சது வண்டி மூக்கனை தூக்குதுன்னு வேற அப்படியே அவுத்து விட்டு ஏத்துனேன். வண்டியை தான் அவுத்துட்டு ஏத்துனேன். மாட்டை அவுத்து விட்டு மாமி ஏறிக்கொண்டு அவுத்து விட்டு ஏத்துனேன். ஏறி வண்டியில உட்கார்ந்தா புடவைய பிடிச்சி அவுத்து விட்டப்ப. புடவை பிடிச்சா அவுத்துட்டியா? நீ என்ன புடவை பிடிச்சி அவுத்துட்ட? வண்டியில கிடக்கும்ல, யாரும் மாமியை பார்க்கப்படாதுன்னு. ஓஹோ, அந்த மறைப்பு புடுக்கா புடுக்கா வச்சு விட்டேன். சரி, வண்டி பாட்டில் போனிச்சுக்கிட்டே இருந்துச்சு. கூட 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 ஓடுச்சு. கடப்பட்டாங்கால கண்டான், கடப்பட்டாங்கால கண்டான், கடப்பட்டாங்கால கண்டான், கடப்பட்டாங்கால கடம்பட்டான் கால நான் எங்கடா கடம்பட்டேன்? ஏட்டா இந்த காசு மாநகரத்துல மிகப்பெரிய தடை வேண்டாண்டா. ஆமா, போய் கடம்பட்டான் கால கண்டான்னு சொல்லுவாங்க. நம்ம கப்பி ரோட்ல போகுதுங்க, கடப்படான் கடப்படான் கடப்படான்னு. சரி, போனுச்சு. நேரம் வண்டி ஊர்ல விட்டேன். ஊர்ல விட்டோன்னா அங்க இந்த நாமயிறு வீட்டுக்கு பக்கத்துல நரச்சமயிர் இருக்காருன்னா. நாம இல்லடா, நரசிம்ம ஐயர். நரச்சமயிர், நரசிம்ம ஐயர், நரச்சமயிர். சரி, போ வாயில வராது. வழிக்க நான் வர நரச்சமயிர். ஆமா, வீட்டுக்கும் பக்கத்துல ராமயிர். ஆமா, ராமர் ஐயர். நாமயிர், ராமர் ஐயர், ராமயிர். சரி, போ ராமயிர் போ. அவன் வீட்டுல கலகாலட்சம் இருந்துச்சு. கதாகலாட்சம் போல் நடத்திட்டு இருப்பா. ராமாயணக்கு மகாபாரதம் நடந்துச்சு. பக்கத்து வீட்டு பார்வதி, ஏத்து வீட்டு ஏழம்மா, மூணாவது வீட்டு முத்தம்மா, அஞ்சம்மா, குஞ்சம்மா எல்லாம் போய் பார்த்தா. நீங்க பாத்தியா? மாமியும் போய் பார்த்தா. அவ கதை முடிஞ்சது வீட்டுக்கு வந்துட்டான். எவ கதை முடிஞ்சது? அந்த ராமாயண கதை முடிஞ்சது வீட்டுக்கு வந்துட்டான். அந்த கதாகலாட்சம் கதை முடிஞ்சது அவ அகத்துக்கு போயிட்டா. ஆமா, அக்காரக்காரனா காலி கட்டி துப்புது. ஏன் துப்புது? ஓ முண்டாட்டி மட்டும் அங்கேயே படுத்து கிடக்குறான்னு. படுத்துக்கலாம். அப்புறம் என்ன? காலை கொண்டாட்டி படுத்து, காலை கண்ட கொண்டாட்டி அடுத்த இடத்துல படுத்துருக்கா. ஐயோ, அப்படி சொல்றா. படுத்துட்டாளா? சத்தியமா படுத்தா. நீ பாத்தியா? இந்த ரெண்டு கண்ணாலையும் நான் பார்த்தேன். எப்படா உயிரோட இருக்க? இவன் பார்த்தாங்களால இவன் எப்படி பார்த்தா? கதவு சாத்திருக்கு எப்படி பார்த்தா கேக்குற? அவங்க வீட்டுல பெரிய பூட்டு தெரியுமா கதவுல? ஆமா, அந்த பூட்டு ஓட்டைய அப்படியே பார்த்தேன். ஓட்டைய பாத்தியா? பாட்டுல படுத்திருக்கா, இவ பாட்டுல பண்றாயா? ஓட்டைய பாத்தியா? ஓட்டையதான் பார்த்தேன். உயிரோட இருக்கியா? ஏன் அல்ல, ஓட்டையில பாத்துறேன் உயிரோட இருக்கியான்னு கேக்குறேன். இப்பதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன அவன் ஓட்டைய நீங்க பாத்தீங்களா?
அதனால கண்ணை கொஞ்சம் போய் கண்ணாடி போட்டிருக்கான். ஆனா அபிஷு அந்த பூட்டு ஓட்டைன்னு சொல்லி அந்த ஓட்டையெல்லாம் பாத்தியா? ஓட்டையெல்லாம் பார்த்தேன். அவன் வரல படுத்திருக்கான். தப்பு இல்லையா? அக்கறை காலத்துல நம்ம 2 பேருக்கு தாண்ட தெரியும். அக்கறை காலத்துல யாருக்கும் தெரியாது இல்ல. சத்தியமா ஒரு பயல்கிட்ட சொல்லலை. அப்பா அது போதும். ஓ சோத்தை தின்னு வளர்ந்தவனா? ஆமாண்டா. பயத்துல 10 பொம்பளைன்னா அங்கதான் போய் சொன்னேன். போச்சு மனம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. விடிஞ்ச அக்கறை காலமே என் முதல்ல காரி துப்ப போகுது. இனிமேல் நம்மள அகத்துல அவளை வைத்துட்டு இருக்க கூடாது. குடும்பத்துல 4 பேர் பார்த்து 3 பேர் துப்புறாங்க. 4 பேர் வந்து 3 பேர் துப்புறாங்க. இன்னும் ஒருத்தன் யாரு? இன்னொருத்தர் தான் உள்ள போயிட்டானே. சரி ஏண்டா அடுத்த அதுல படுத்துட்டா அந்த அகத்துல வைத்துட்டு இருக்கலாமா? இனிமே நமக்குன்னு மான ரோஷம் சூடு சொரணை இருக்கா இல்லையா? சொன்ன தூக்க மாட்டேன் திருப்பியே நீ. இனிமே உனக்கு ஏது சூடி சொன்னேன். அதடா நமக்கு ஏதுடா சூடு சொரணை? நமக்கு இல்லடா உனக்கு. சனியை முடிஞ்ச கம்யூனிட்டி பேல கலெக்டர் கம்யூனிட்டி சூடி சொன்னதான் நமக்குங்கிறது என்ன சேர்த்துக்கலாம். யார் என்ன சேர்த்து சொல்றான்? ஏடா நம்ம அகத்துல இனிமே அவளை விடலாமா? அவள் அம்மா அகத்துல விடாத, பக்கத்து வீட்டுல கொண்டு வச்சுட்டு விடு. இனிமே அவளை விவகாரத்துல பண்ணணும். இனிமே நமக்கு தேவை இல்லடா. நமக்கு இல்லடா உனக்கு. ஆச்சா எனக்கு நேக்குமே தேவை இல்லை. அவ வரட்டும் இன்னைக்கு. அவளை இன்னைக்கு 1-2 முடிவு கட்டிட்டு அவளை அனுப்பி பொருளாத்துக்கு அனுப்பியே வைத்து விடுண்டா. யார காலை கட்டியதா? அம்மாவி வந்தாங்கண்ணா. ஆமா 1-2 அறுத்து விட்டுட்டு 108 ஏத்தி விடு. 108 ஏத்தி 108 ஏத்துறதா? ஒரு 1/2 கிலோ 1/2 லிட்டர் அது தேங்காய் எண்ணெய் வாங்கி கொஞ்சம் வெங்காயம் வாங்கி இந்த அறுத்து சுத்தமா கொத்து பரோட்டா மாதிரி போட்டு சட்டியில போட்டு கரண்டி சாப்பிடு. அடசை கர்மம். மனுஷ கறி யாராவது சாப்பிடுவாடா? ஏட்டா அவன் என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற? இல்ல அவன் அவளுக்கும் நமக்கும் உள்ள உறவை அறுத்துடணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பாவை அறுத்து விட்டானே அது வீணா தானே போவோம். ஆனா அபிஷ்டு அவளுக்கும் நமக்கு எந்த தொடர்பு இருக்க கூடாதுடா அதை சொல்லிட்டு இருக்காடா. ஆமா ஆமா நீ சூத்திரமா இல்லையா? ஆமா நான் சூத்திர வாழி, இவன் வந்து பிராமண வாழு. அவன் வந்து நல்ல குடும்பத்துல இருந்தான்னா அவனுக்கு நல்ல புத்தி வரும். ஆமா உன்ன மாதிரி நாதியத்தை வீட்டுல கலந்தா அப்படிதான் இருக்கும். ஓத்தா மாட்டு கொட்டையில வெத்து போட்டுட்டு போயிட்டா. யார கொட்டையில? கொட்டகையில. கொட்டகையில அப்பவே நான் சொன்னேன் என் ஆத்துக்காரி கிட்ட, இந்த கொட்டகையில கூட்டி கொடுத்த கம்மாட்டிவன் கூட்டி கொடுத்தா. அட அபிஷ்டு ஓ சாணம் வேறு கூட்டி கொடுத்தாரோ அதை சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் அப்புறம் என்ன சூத்திரமா குழந்தை இவளை புதைக்கணும்னு சொன்னான். என் ஆத்துக்காரி மேல தப்பு. அவன் குழந்தை லேப்பு வளர்த்த பாரு இப்படி சொல்லுவாடா. ஆமா ஏண்டா அவன் இனிமே வரட்டும்டா, நம்ம அகத்துக்கு ஆகாது. அவளை போய் இப்பவே அழைத்துட்டு வா, உடனே விவகாரத்தை பண்ணணும். அப்புறம் ஆட்சியில் வந்து பண்றான், அங்கேயே போய் பண்ண வேண்டியது தானே. அப்படியே பண்ணா சரி வராதுரா. அவளை இனிமே விட்டு வைக்க கூடாது. விடியறதுக்குள்ள அக்கறைக்காரன் என் முகத்துல காரி சுட்டு விடுண்டா. ஆமா ஆமா அக்கறைக்கார பக்கமா வரக்கூடாது. ரொம்ப போகுதுடா. நம்ம முகத்துல துப்புண்டா. அம்மாவி வந்தாங்கன்னா படுத்தி அப்படின்னு கேளுங்க. ஒரே வார்த்தையை கேட்கணும். படுத்தி அடிக்க கேட்கணும். யாருக்கிட்ட? காலை கட்டிக்கிட்டதா? யாருக்கிட்ட? அடே என் ஆத்துக்காரிட்ட தான் கேட்கணும். படுத்தி அப்படின்னு கேளுங்க. அன்னையிலேருந்து என்ன ஆட்டுக்காரி அதான் ஆட்டுக்கறி வேணுமா இல்ல மாட்டே? என் அகத்துக்காரிடா. பொட்டாட்டி. பொட்டாட்டியா? சம்சாரி மனைவி துணைவியாள் எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதானே? அது எப்படி எல்லாம் ஒண்ணா? நான் சொல்றேன், உன் மாமனார் வீட்டுல, மாமனார் வீட்லயா? உன் மாமனார் ஆத்துல, உன் மாமனார் இல்லத்துல, உன் மாமனார் பவனத்துல. இப்ப நான் என்ன சொல்றேன், காலகட்டி யாரு என் மாமனாரோட காலகட்டி அபிஷ்டு அப்படியே சொல்ல போறோம். அப்படி சொல்ல போறோம். அபிஷ்டு என் மாமனாரோட மருமகனுக்கு மாமியாரோட மகடா. மாமனாரோட என் மாமனாரோட மருமகனுக்கு மாமியாரோட மக காலகண்டி. அப்பன்னா உனக்கு தங்கச்சியில வேணும். மாமியாரோட மக கால வண்டியா போச்சு. அத்தைய சொல்லலடா. அப்புறம் மாமியாவை சொன்னியா? காலகண்டி யார் தெரியுமா? யாரு? என் மாமனாரோட மருமகனுக்கு மருமகனோட மாமியாளுக்கு மக.
சரி அது அந்த நான் மாமியை கூப்பிடுறேன். எத்தனை தலைமுறை இது? ஏன் தாத்தா? ஆ? எத்தனை தலைமுறை நீ கொடுக்கணும்னு எங்களுக்கு விளக்கலையே. விளங்கலையா? இல்லையே. இப்ப ஏன் மாமனார் இருக்காரா இல்லையா? சரி இருக்காரு. அவளுக்கு மருமகன் யாரு? அவன் மாமனோட மருமக அவன் மக புருஷன். அவன் மக புருஷன் இருக்கானா இல்லையா? ஆமா புருஷனோட அவன் மாமியாரோட மகன் தானே காலகண்டி. அவன் மகனோட மாமியார் இருக்கான்ல ம். அவனோட புருஷன் தானே நீ. யாரோட புருஷன்? காலகண்டியோட புருஷன் தாண்டா நானா? பாட்டியா புருஷன் மாதிரி நினைச்சேன். வரமுறை கேட்டவனா மாமியாரோட புருஷன் சொல்லிட்டு இருக்கா? நான் அப்படிதான் நினைச்சேன். சூத்திரவா இல்லையா? ஒரு வாத்தியார் இருந்தாரு. அந்த வாத்தியாருக்கு ஒரு கூத்தியா, பாத்தியாருக்கு பூத்தியா? ஒரு கூத்தியா. அந்த கூத்தியாவோட நாத்தனா பொண்ணு வாத்தியாருக்கு என்ன வேணும்? ஏன் தாத்தா? ம்? அவன் கணக்கா ஒண்ணும் குழப்பறான் அவன். உங்க வயசு என்ன ஆகுது? அட நேற்று வயது விடுதா 80. எப்ப மட்டும் தொங்குதா? இல்ல. ஆமா. விடிஞ்சா வயசுடா என்ன பெண்ணு சொல்லி இருக்கேன்டா. எத்தனை தாரம்? 7000. ஏன் பாக்கி ஆறு எங்க? வார்த்தை கொடுக்குறாரு. ஆனா அதிர்ஷ்டம் அவெல்லாம் பரலோகம் போயிட்டாங்க. பரலோகமா? போயிட்டா. யாரு? மொதல் கல்யாணம் பண்ணணும் இல்லையா? சரி அவ செத்துட்டா. செத்துட்டா. 2வது மரணம் அடைஞ்சிட்டா. 3ஆம் பரலோக பதவி அடைஞ்சிட்டா. பதவிக்கு எவ்வளவு சம்பளம்? அடே நம்ம கொடுத்து அனுப்பிடணும்டா வழி. சரி 4ஆம் சொர்க்க பதவி அடைஞ்சிட்டா. 5ஆம் மூச்சு விட மறந்துட்டா. 6ஆம் மாரடைப்பு வந்துட்டு 7ஆம் இன்னொரு கூட இருக்கா. இதுக்கு மேல உன்னோட குடும்பம் பண்ண முடியாது. உன்கிட்ட ஒண்ணு அடே, இல்லை. 7வது வயது என்ன தெரியுமா? ஆ? விடிஞ்சா 20. இருபதா? இப்ப குழந்தை இருக்கு. என்ன நட்டை போட்டு லூஸ் பண்ணி விட்டோம். இருபதுண்ணா. இல்ல தங்க கொஞ்சம் ஓட்டி போட்டோம்னா குழந்தை போயிடும். இவருமே நெட்டை போட்டு ஏதோ லூசு பண்ணுங்கிறாரு. எந்த நெட்டை போட்டு லூசு பண்றது? 20 டைட்டா இருக்கிற பத்தியா கையை வச்சு பாத்துருக்காரு. சொல்லல வயது 20ன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓஹோ இப்ப வரட்டெல்லாம் புள்ள குட்டி ஏதாவது இருக்கா? அடே 7 தாரம் கல்யாணம். ஆமா. ஒரு தரத்துல கூட ஒரு புழு பூச்சி கூட இல்லடா. இல்ல அந்த குழந்தை இல்லாத குறைய நீ தாண்டா போய்ட்டு கண்டிப்பா நான் தாத்தா. ஏண்டா இந்த பிராமணோட அடியர் கட்ட சொத்து போற நோக்குதாண்டா. அடியில கொண்டு சொத்த கொண்டு நாயிட்டு கூட அது நோந்து பார்த்துட்டு போயிடும். அடே நேக்கு பிறகு நீ தாண்டா இந்த சொத்தெல்லாம் எடுத்துக்க போறேன்னு சொல்றேன்டா. நான் தான் பிள்ளைக்கு பிள்ளையாக்க உன் பொண்டாட்டிக்கிட்ட இருக்கேன். சரி, கூப்பிடுறேன். இதா ஏன்டா அவசரம் கொடுக்க? ஏன் ஆ? தாத்தா கூப்பிடுத்தான். ம். மாமி தாத்தா இவ்வளவு சத்தப்படுறா வர்றாளா? வரல வரல. அக்கா ஏதோ நடந்திருக்கு. அங்க ஒண்ணு நடக்கல. நீ கொண்டு கூட்டு கொடுத்துட்டு வந்துட்ட. அடே அடைத்துட்டு போனது யாரா? அடைத்துட்டு போனவன் வேண்டா. எந்த கட்டி கட்டையில போறவன்? நான் தான் அழைச்சிட்டு போனேன். அப்ப நீ ஏன்டா ஏதோ பண்ணிருக்க? சத்தியமா நான் பண்ணவே இல்லை. வேணா உன்னை நம்பி தாண்டா அனுப்பி வேண்டாம் வேண்டாம் நீ போய் அதை கேளு. நம்ம நம்பி தாண்டா அனுப்பி வைத்தேன். ஆமா ஆ? நீ இப்ப போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. நீ இதை இங்க வந்து ஏன்கிட்ட சொல்லிட்டு இருக்க? தாத்தா. அவ அதை ஒரு வழி பண்ணிருக்கணுமா இல்லையா? எல்லாரும் சொல்றா தாத்தா. ம். இந்த முத்தகையம் பையனுக்கு வயசு 30. ம். அந்த காலகண்டி மாமிக்கு வயசு 20. ம். உனக்கு 80. ம். இந்த வீட்டுல இவன் ஏன் வேலை பார்க்கறான்? ஆ. எதுக்காக வேலை பார்க்கறான்? ம். இந்த கிழவனுக்காக வேலை பார்க்கறான். ம். என்னைக்கு இருந்தாலும் இந்த கிழவன் போவதான் போறான். ம். இந்த மாமியை அவனை சேர்த்துக்க போறான்னு பேசிக்கிட்டு இருக்கான். அடே ஊர் உலகம் எத்தனையோ சொல்லட்டும்டா. ஏண்டா உன்னை வளர்த்தது யாருடா? என் ஆத்துக்காரி வாக்கியான்னு பார்த்தாலா? வர குடும்பத்தில் உன்னை தாண்டா வளர்த்தா. சத்தியமா தாத்தா பால் கொடுத்து கொடுத்து வளர்த்தான். இப்ப பால் கொடுக்குறாளா? ஏண்டா பால் கொடுக்க மாட்டேங்கிறாளா? ஆ? பால் இல்லைன்னா என்ன? பழம் இருக்கு சாப்பிட்றியா? யாரு பழம்? மொத்த பழம் இருக்குடா சாப்பிட்றியா? உன் பழத்தை. அடே அப்புறம் நம்ம அகத்தில் இருக்கிற பழத்தை சொல்லுங்க. பையா உன் பழத்தை ஈ வச்சு கிடக்கு. எவ்வளவு வேகமா வரல தாத்தா? பழத்தை சாப்பிடலாம் முடிச்சுக்கலாம். அப்புறம் உயிருக்கு சேவை எடுத்துக்கணுமோ இல்லையோ? ஆ? பழம் வேணுமா அவளுக்கு? தாத்தா குட்டையை என்கிட்ட கொண்டு மலிங்க விளையாடுற.
பழத்தை அவர்கிட்ட கொடு. அவனுக்கு வேணா கற்பூர வெள்ளையை கொடுத்துருமா? கற்பூர வண்டி வேண்டாம், அவன் தங்கச்சி பானுமதியை கொடு. அடே பழம்டா. பழமா? நான் அங்க முத்துதலாக வச்சிருக்கோமா இல்லையோ? ஆமா. அதான் அங்கே எடுத்து கொடுத்துறேன். சரி கொடுத்துருவோம். சரி தாத்தா சொல்லுங்க தாத்தா. சரி தாத்தா, உங்க ஜாதகப்படி உங்களுக்கு குழந்தை குட்டி இருக்குமா இருக்காதா? இருக்கும் இருக்கும். எப்படி இருக்கும்? இருக்காது. ஏன் இருக்காது? ஏன் இருக்காது? இருக்கும் ஆனா ஆனா இருக்காது. இருக்கும் ஆனா இருக்காது. இருக்கும்டா. எப்படி இருக்குண்டா? நீ செத்தா இருக்கும். நான் செத்து போனா உனக்கு முன்னாடிக்கு புள்ள இருக்குறியா? ஆமா. நான் செத்து போனா உனக்கு புழு பூச்சி கூட இருக்காது. அடே இருக்கும்டா. எப்படி இருக்கும்? இருக்கும். எப்படி இருக்கும்? இப்ப ஏன் அவளுக்கு குழந்தை இல்ல? அதான் நானும் கேட்கிறேன். ஒரு சாணி உருண்டி உள்ள வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் இல்லடா. அவளுக்கு குழந்தை இருக்கும். நான் மெனக்கடலை. மெனக்கடலையா? மெனக்கட்டுட்டா மட்டும் இருக்கும்டா. தலுக்கு முழுக்குன்னு குழந்தை பிறக்கும் உனக்கு. இருக்கும்டா, குழந்தை இருக்கும். இப்ப தானே கல்யாணம் பண்ணி எடுக்கேன். இன்னொரு 5 வருஷம் போட்டுமா? இப்ப என்ன அரிச்சுண்டு பார்த்துட்டு சாவ போறேன். அது வரைக்கும் பார்க்காம இரு. பார்த்துட்டுன்னா உனக்கு கதை முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் போட்டுமாடா. இப்ப என்ன அவசரம்? மாமி இருக்காத, மாமிய பார்த்தவன் முழுக்க செத்து போயிட்டான். இப்ப கடைசியா சாவ போறான். யாரு? இவன் தான், தாத்தா தான். நீ பார்க்காத, இத நீ பார்த்த உன் ஆயுள் முடிஞ்சு போச்சு. அப்படியா? அடே இந்த பிராமணாக்கு ஒரு காலமும் சாக மாட்டாடா. இங்க வாடா. அடே என் ராசி என்ன தெரியுமா? சிம்ம ராசிடா. ஒரு ராசி சிம்ம ராசி. ஆமாண்டா. அவங்க ராசி ஏற்கனவே 6 பேர் போயிட்டா. மாமி ராசி என்ன தெரியுமா? விருச்சிக ராசி. இருக்கட்டுங்க. ஏற்கனவே 6 பேர் போயிட்டாடா. விருச்சிகா போவாதா? மாமி மாமி பாட்டா என்ன பண்ற? சாணம் பண்றேடா. ஒண்ணு சாணம் எல்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே முண்டமா வாங்கும். முண்டாம வாங்கும். ஐயா அடே ஐயா தாத்தாவுக்கு பசிக்குது. ஆமா பசிக்குதுடா. அவன் பசிக்குது. நீ போய் என்ன பண்ற? பால் கொண்டு வாடா. தாத்தா அடே பால் கொண்டு வாடா தாத்தாவுக்கு. வாங்கி வர்றா பாரு, பால் கொடுப்பான், வசதிக்கு வாயில வைப்பான். எதை? பாலதான். நீ பண்ண சப்பி இதே கடை நம்ம அவே இப்ப என்ன பண்ற?
இருக்கீங்களா? மாமி ஏன் தம்பி நல்லா சேமமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் உடம்பு நல்லா இருக்கிறதா? சேவமா இருக்கோம். பரவாயில்ல தம்பி. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தம்பி. அம்பி முத்தையனை பார்த்தீங்களா? முத்தையனா? மாமே என்னெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஏன் தம்பி நோக்கு என்ன குறைச்ச? நான்லாம் ஒரு சின்ன பிள்ளையில இருந்து நல்லா இருக்கேன். சின்ன புள்ள இருந்து இருக்கீங்க. சின்ன பிள்ளையில இருந்து சரி ஒரு 10 நாளைக்கு முன்னே உங்களை பார்த்தேன். சரி. எப்படி நல்லா இருக்கேன்னு எங்கெல்லாம் கேட்க முடியும். ஏன் தம்பி நோக்கு என்னடா அம்பி குறைச்ச? கருப்பட்டி மாதிரி நல்லா அழகா செவம்பி போயிருக்க. இந்த குறை இல்ல மாமே. ஆமா தம்பி. அதெல்லாம் தம்பி முத்தையனை பாத்தியா? அந்த வேலைக்கு எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கு மாமே. இவனை சின்ன குழந்தைல இருந்து பார்க்கவே இல்ல, இப்பதான் பார்த்தேன். ஆமா சரி மாமே. சரி தம்பி. அதனால முத்தையனை கூப்பிடவா? என்ன அம்பி முத்தையா? ஏய் முத்தையா, என்னடாமே பண்ற? சீக்கிரமா வாடாம்பி. ஆட்டுல சுடு கழுவிட்டு இருக்கானா? என்ன அம்பி முத்தையா? வரட்ட மாடல மாமி பாலா கலாத்து. வரியா முட்டா பையல அட போடுங்க. ஏய் வாசிப்பு வேற. மாமி பாலை காட்டணும். உனக்கு பாட்டு தெரியுமா தெரியாதா? ஏய் அடிச்சான்னு வச்சுக்க. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவிராசா பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா. மாமி பாலக்காட்டு ஓட்டனா பாரு. ஏய், பாலை கட்டுறதுலாம் இருக்கு பாட்டு. பாலக்காட்டு மாமி இப்ப என்னமோ சொன்னீங்களே என்ன அடிச்சனா பாருங்க. அந்த போட்டோலாம் பாருங்க. அதான் கண்ணத்துல அறைய போறேன். ஒரே அறை உனக்கு அறிவு இருக்கிறதா? இப்ப ரெண்டு பேரும் மாமியை பார்த்து அப்படிதான் பேசுறதா? சோத்துறீங்க, சோத்தை விட்டு வேற ஏதாச்சும் நீங்க சோத்தடி காட்டு சோத்துக்கு என்னடா பண்ற? சுண்டி வெள்ள காட்டுன்னு 1000 பேர் கொடுப்பான். அப்படியா? ஏண்டாபி நல்லா இருக்கியா? பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவிராசா அவ பழக்கத்திலே குழந்தைய போல ஒரு அம்மாவிவாடி ஏனம்மா இது ஏனம்மா ஏனம்மா இது ஏனம்மா ஏனம்மா அல்லாடம்மா. மாமி பாலருக்கு பலருக்கு பள்ளி அறையில அந்த தாத்தாவுக்கு உனக்கு சாத்து தொகுத்துறோம். ஏனம்மா ஏனம்மா அல்லாடம்மா. பாலக்காட்டு பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா. பழக்கத்திலே குழந்தைய போல அம்மாவிவாடி அது ஏனம்மா அது ஏனம்மா. ஏனம்மா சொல்லம்மா உனக்கு கை கால வச்சுட்டு செவன்ல நிக்க முடியாதா? இவங்க சிவந்தான இந்த பாடுபட்டோம். சரி தம்பி, புகுந்தாத்துல இருந்து பிறந்தாத்துக்கு போய் மாசம் 3 ஆகுறது. ஆத்தா பார்க்கும்போது மனசு படபடன்னு அடிக்கிறது. மாமி மாசம் இப்படி சொல்லுங்க. இப்படி திரும்புங்க. இல்ல அப்படி ஒன்றும் தெரியலையே. ஆமா அதிகமாலாம் தெரியுது. ஏண்டா மாசம் 3ங்கிறீங்க 9 மாதிரி தெரியுது. ஐயோ என்னத்த சொல்ற நீ? மாசம்தான். ஐயோ அபி ஸ்ரூத் அடி கட்டையில போறனே உனக்கு அறிவே இல்லடா அபி. ஆமா நான் மட்டும் கட்டையில போவேன், நீ மட்டும் கட்டைக்குள்ள போவேன். முத்தையா, முத்தையா தாத்தா வரதுக்குள்ள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து அம்மாமே செலாக்ஸ் போட்டு பாருங்க. ஜெராக்ஸ் போட்டா செராட்சி போடுறதுல நல்லா பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கான். இல்ல கேன்ல போட்டா சளி பிடிக்கும். நேரம் மாட்டாசிபத்திரி கொண்டு போனோம்னா டாக்டர் கையை விட்டு பார்ப்பான். எதுல ஏன் தம்பி ஒருத்தர் ஜெராக்ஸ் போடணுங்கிறீங்க, ஒருத்தர் மாட்டாஸ்பத்திரிங்கிறீங்க, ஒருத்தர் கேணில போடணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிறது மாதிரி அது கிடையாது. இது எது புகுந்தாத்துல இருந்து பிறந்தாத்துல போய் தங்கியிருந்த நாள் கணக்கு 3 மாதம். நான் என்ன சொல்றேன், இது கிடையாது அதுங்கிறேன். அதுனா இதுன்னா ஏன் தம்பி நான் விருந்தாடியா போயிருந்தேன். ஆமா. நாள் கணக்கு எண்ணி சொல்றேன் தம்பி 3 மாசம் ஆகுறது. இங்க எடுத்து அங்க போய் தானே 3 மாசம். ஆமா தம்பி. சரித்திர பிடிச்ச கம்யூனிட்டி போய் ஓடு 7 தாரம் கல்யாணம் பண்ண இந்த வீட்டுல தங்கி இருக்கா. ஏன் தம்பி தோப்புனார்
வீட்டுல போய் தங்கியிருந்தேன். நாள் கணக்கு 3 மாதம். அங்க போய் தங்குனீங்கல்ல, நாள் கணக்கு 3 மாதம். நானும் அதான் சொல்றேன், 4 கணக்கு தானே 3 மாசம். ஆமா. எனக்கு அதுல சந்தேகம். சொல்லு. நாங்க 4 பேரு ஒண்ணு, என்னோட சேர்த்து 5 பேரு இங்கதான் இருக்கிறோம். தாத்தாவோட சேர்த்து 6 பேரு இங்கதான் இருக்கிறோம். எந்த 4 பேரு? வேலு, அருள், ராமையன், செந்திலு, நானு, தாத்தா 6 பேரு இங்கதான் இருக்கோம். இங்க எதுவே அங்க தங்குனி இல்ல, அது யாருக்கு? அதான் அகத்துல நல்லா சோத்த திங்கணுங்கிறது. நீ சோத்த விட்டுப்புட்டு பிய திங்கிற அறிவு இருக்கிறது நோக்கு. புகுந்தாத்துல இருந்து பிறந்தத்துல போய் நாள் கணக்கு 3 மாதம். நீ நினைக்கிற மாதிரி அந்த 3 மாதம் கிடையாது. அப்புறம் எந்த 3 மாதம் தங்குனீங்களா இல்லையா? தோப்பனார் வீட்டை போய் தங்கியிருந்தேன் தம்பி. தங்கிட்டு அதான் யாருக்கு தங்குனது? யாருக்கு தங்குனது? யாருக்குன்னு சொல்ற? தாத்தா கூப்பிடு. தாத்தாவா கூப்பிடுறேன். என்ன மாசம் கூப்பிடுவோம்? ஏன் நீ தங்குனத சொல்ல மாட்டற? என்ன தம்பி தாத்தா கூப்பிடுறா? அவ்வளவுதானே. ஆமா. ஏப்ப அவசரமா இருக்கா? மாமி நான் வர்றேன்னு தாத்தாவுக்கு பதில. ஐயோ வந்து விட்டாலும் அப்படியே கீழே குளிக்கி. மாமே ஒண்ணு கவலைப்படாத மாமி, தாத்தா பார்த்துதான் கண்ணை ஊஞ்சி போய் நிக்கிறான். சரி பரவாயில்லையே. ஏன் தம்பி இனிமேலுக்கு நீ கூட முத்தையனுக்கு வேண்டாம். என்ன ஆனாதான் போட்டிருக்காரு. கண்டிப்பா ஓ முறத்தை தான் தலையில கவுத்துட்டு போறாரு. என் முறத்தை தான் முறத்தை சபரள்ளி தோட்டத்திலே பொண்ணு நினைச்சேன், ஒரு கெட்டி நாடுதம்மா இந்த மனசு. செவலரி தோட்டத்திலே உன்னை நினைச்சு சந்திக்கிட்டு பாடுதம்மா உங்க மனசு. அக்கபக்க யாரும் இல்லை, ஆளு யாரும் இல்லை, முத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்பே ஆரம்பில்லை. செவரள்ளி தோட்டத்திலே ஒண்ணு நினைச்சேன், ஒரு கெட்டி நாடுதம்மா இந்த மனசு. இந்த மனசு அக்க பக்கம் யாரும் இல்லை. ஒன்னு நினைச்சேன், எனக்கு ஆடுதம்மா இந்த மனசு அக்க பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க ஆர்வம் இல்லை.
இவர் நாடகத்தோட சரி உன்னோட நான் நடிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். மாமி ஆஹா. என்னோட நடிக்கவே வேண்டாம் மாமி. ஏன் மாமி இப்படி சொல்றீங்க? நீங்களாம் செல்ல புள்ள இல்ல, நாங்களாம் செல்ல புள்ள. அதானே அவங்க எல்லாம் செல்ல பிள்ளை. அப்ப ரெண்டு பேருக்கு நீ செல்ல அம்மா, நான் செல்ல அப்பா. நாங்களாம் செல்ல பிள்ளைங்க. பொருங்கப்பா, அவர் ஏதோ பேசுறாரு, மனசை விட்டு போய் பேசுறாரு. மாமி நீ போட்டா நல்லா இருக்குமா? என்னத்த போட்டா நல்லா இருக்குமா? போட்டாவா? ஏன்டா போட்டா வேணுமா? போடு மாமி. போடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க, அதனால போட்டே பார்க்கலாம். போட்டு மேல செத்து போயிடுவான். எதுக்கு யாரும் போடுறாத போட்டாங்க? ஏன் தம்பி, யாரு செத்து போவா? பாக்குறவன் தான். ஐயோ, மாமி போட்டா வேணும்னு கேக்குறாரு. போட்டா வேணுமா தம்பி? மாமி மாமி எனக்கு வேணும் மாமி. நீ போட்டா எனக்கு வேணும். போட்டா வேணுமா? என்ன போட்டா வேணும்? போட்டா எனக்கு வேணும். அடிச்சேன்னு வச்சுக்க. அதுக்கெல்லாம் போட்டா வேணும். அதனால தாத்தா பாக்கணும்னு ஆசையா இருக்கு. தாத்தாவை பார்த்த வெண்ண. ஆனா பார்த்த வெண்ண இல்ல, பசுமாட்டு வெண்ண இல்லடாம்பி. தாத்தா பார்த்த வெண்ண அப்படியே கட்டி பிடிச்சு இந்த பக்கமா இந்த பக்கம் உச்சி உச்சின்னு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அப்படியே ஒரு காதலை பண்ணு. வேண்டாம் மாமி, உங்க மூஞ்சி எவ்வளவு அழகா இருக்கு. தாத்தா மூஞ்சில முத்தம் கொடுத்தீங்கன்னா மசூரு குத்தம். ஏன் வெளில நினைச்சாரு நான் முத்தம் கொடுக்குறேன். ஐயோ கடவுளே, இவன் வாயில யாரும் முத்தத்தை வாங்க முடியுமா? வாயில ஒண்ணு முத்தத்துல வாங்க வேண்டாம். நடு வீட்டுக்கு போவோம், அங்க முத்தம் இருக்குல்ல. தாத்தா கூப்பிடுறாம்பி. தாத்தா தாத்தா வந்த உடனே எனக்கு ஆசையா இருக்குது போல இருக்குதா? அதெல்லாம் நீங்க தூக்குனீங்களான்னு கேளுங்க. இருக்கட்டாம்பி, தாத்தா வரணும் போல இருக்கு. தாத்தாவை கூப்பிடணும், ஆசையா இருக்கு. திருமகளே மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட காத்திருக்க நாளை என்ற நாளை. முத்து முத்து பொன்னாட சுத்தி
இப்பதான் சைக்கிள் ஓட்டுறாரு. முத்தையா ஏண்டா அம்பி முத்தையா? அடே இங்க வாடா தடி கட்டையில போறவன அவன் யாரா இங்க என்னடா வேலை? கட்டையில போறேன். ஒரு நாள் இந்த கட்டையில நீ போயிருக்கியா? அடே அவனுக்கு இங்க என்னடா வேலை? அவனுக்கு ஏடி ஆத்து விட்டு வெளியே போடி. ஏன் எதுக்கு? இல்லையோ ஏன்னா சும்மா நிப்பாட்டுங்க. அக்கறை பூரா என் முகத்துல காரி துப்புதுடி. ஏன்னா நீங்க என்ன இருப்பீங்களா? நீங்க நாசமா போயிடல. 6 வாரம் கல்யாணம் பண்ணி 7 தரமா என்னைய கட்டிட்டு இவர் நாட்டை இதை போட்டுக்கலாம். அடிக்க கூடாதுன்னு ஏண்டி ஏண்டி என் பக்கம் அடிக்கிற? உன் பக்கம் அடிக்க வேண்டியதாண்டி. என் பக்கம் எதுக்கு ஏன்னா அடிக்க? 6 வாரம் கல்யாணம் பண்ணி 7 தரமா என்னைய கட்டிட்டு நீங்க நன்னா இருப்பீங்களா? நீங்க நன்னாவே இருக்க மாட்டீங்க. நாசமா போயிரு. நேக்கு போய் துரோகம் பண்ணிருக்கீங்க. நீங்க எப்படி உங்களுக்கு மனசு வந்து நீ படிச்ச நீ நீங்க புடவை தூக்குனீங்களா இல்லையா? நீ எதுக்கு நீ படிச்ச நீங்க புடவை தூக்குனீங்களா? நீங்க புடவை தூக்குனீங்களா? நீங்க புடவை தூக்குனீங்களா? நீங்க புடவை தூக்குனீங்களா? நீங்க படம் தூக்குனா படம் தூக்கின்னு சொல்லிட்டு இருக்கா. முத்தையா அடி கட்டையில போற ரைட்டு வாடா. என்ன அம்பி முத்தையா? இப்படி வாடா அம்பி. வாடா. நான் படிச்சான்னு கேக்குறேன். அவன் படம் தூக்குறேன்னு கேக்குறான். அம்பி. அப்புறம் அவன் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு இந்த பிராமணன் மேல பெரிய போட்டு இருக்கான். அவன் கேட்டது சரிதானே. என்ன சரிதான்? நீங்க என்ன கேட்டீங்க? நான் படிச்சேன்னு கேட்டேன். அவன் என்ன கேட்டான்? படம் தூக்குறேன்னு அவன் கேக்குறான். படுத்தது முறையை தூக்கணுமா தூக்குறது இல்லையா? ஆனா அபிஷ்டு அடுத்த படுக்கலாமா? ஏன்டா அம்பி முத்தையா? எனக்கு படுக்கவே தெரியாது. டாக்டா சொல்றேன் படுத்துட்டான்னு சொல்றேன் அம்பி. மாமிக்கு படுக்க தெரியாது. தள்ளி விட்டுட்டு தூக்க வேண்டியதுதானே. ஆனா அபிஷ்டு ஏண்டா அடுத்த படுக்கலாமா? நேக்கு தாத்தா புடவை தூக்குனாரா? நீங்க அர்த்தத்தை படுத்துக்கியா? நேக்கு படுக்க தெரியாது. உன் மேல சத்தியமா நேக்கு படுக்க தெரியாது. எனக்கு தெரியுமாமே. என்னடா அம்பி? நீங்க உங்களுக்கு படுக்க தெரியாது எனக்கு தெரியும். ஆனா புடவை மட்டும் தூக்குனியா? தாத்தா நீ தூக்குனியா? அடே சத்தியமா நான் தூக்கலடா. எனக்கு தெரியும். நீ தூக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அடடா சத்தியம் உன் மேல சத்தியமா நான் தூக்கலடா. ஏன் தெரியுமா? உனக்கு தான் கண்ணு தெரியாது. அடே அபிஷ்டு நீ தூக்கல இல்ல. மாமி நீ படுக்கல இல்ல. இல்லடா அம்பி. நீ தூக்கல. நீ படுக்கல இல்ல. நான் பார்க்கல. அது பார்க்கலையா? இப்ப சொன்னேன் படவா. ஏன்னா இருந்தாலும் இவன் எதை நம்ம 2 பேர் போட்டுட்டே இருப்போம். அவன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கான். அதனாலதான் நான் நீங்க எதா பண்ணல. இல்லடி இவன் தான் சொன்னான். நீ அடுத்த அது படுத்துட்டு இவன் தான் சொன்னான். ஏன்னா என்னை பாக்குறச்சு உங்களுக்கு எதுவும் ஆசைப்படணும் போல தோணலையா? தாத்தாவுக்கு ஆசையெல்லாம் வராது. ஆ, ஏன் தெரியுமா? ஏன்? இந்த கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்கணும். ஏன்னா இல்லடி ஆ, நான் ஆசைப்படுற நேரத்துல இப்ப இல்ல. சரி. நான் எதுக்கு போச்சுட்டு போனேன். அடுத்த அகத்துல பக்கத்து அகத்துல புழுக்கச்சி போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். நம்ம அகத்துல ஆமாண்ணா நேக்கே அண்டா வாய்வு உங்களுக்கு குளிக்கச்ச போட்டு வேலை பார்த்தில்ல. உன் பொண்டாட்டிய போட்டு வேலை பார்த்திருக்கியா? ஆனா அபிஷ்டு அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யணும் வேலை எடுக்கணும் இல்லையோ. அதுக்குதான் அவன் போச்சுட்டு போனாங்க இல்லையா. அவன் வரணும் சொல்லிட்டுதான் 48 கோடி திரவியத்தை கொட்டி கொடுத்து. இங்க பாருங்க இனிமே அகத்துல இவனை வச்சிருக்க வேண்டாம். நேக்கு இவனை வச்சிருந்தா பிடிக்க மாட்டேங்கிறது. என்ன வச்சுக்க வேண்டாம். நீ ஏன் அவனை வச்சிருக்க? வெளில கண்டுவிடு. என்ன செந்தில் வச்சுக்க. இதுக்கு எனக்கு பாப்பா பாது. சரி கூப்பிடாம பார்க்கலாம். கட்டி சொல்லு. அடியே தம்பி. புத்தருக்கு போய் பார்த்து புத்தரை கண்டெடுத்து பிச்சைக்கடன் கேட்க வேண்டும் புகவிடை தாரும். பிச்சைக்கடன் கேட்க வேண்டும் புகவிடை தாரும். ஐயா வெளியே கொண்டவரே அம்மா அம்மா அழைத்து நிற்கானோ அருமையாக நான் மதத்த ஆசை பாலனும் ஐயா வெளியனே என்னை அடிமை கொண்டவரே நீ பாட்டுல அடுத்த கண்ணு சிந்திய முப்பு வாழ்ந்துட்டு இருக்க. பொம்னாட்டியா பண்ணு எந்திரி எந்திரி. பொன்னாட்டியா பிறந்தவ அழுத கண்ண சிந்திய முக்குமா அழுதுட்டே இருப்பாளா? நல்லா நெத்திரையா பொட்டை வச்சுட்டு கொட்டை நிறையா பூவை வச்சுட்டு நல்லா அழகா இருப்பான்னு பார்த்தா இப்படி அழுத கண்ண சிந்திய முக்குமா அழுதுட்டே இருக்க. அப்படியே மாமி மாமி மாமி
கண்ணு அங்கே இருக்கு என் மாமி அங்கே ஒருத்தன் சொன்னா இங்கே ஒருத்தன் பண்ணான் சேஷ் மிஷன் தூக்க முடியும் அடிக்கலாம் மச்சா என்ன கறி குழம்பு மீன் குழம்பு தின்னுட்டு குசு அடிக்கிறான் ஓடி என்னத்த கொண்டு விடுற வாயில போட கையை பிடிக்கல ஊர வேற என்ன குடிச்சாரு போ முத்தையா முத்து முத்து என்ன மல்லந்திருக்க இது அக்கரகரம் தானே அக்கறை மாதிரி தெரியலம்மா யார பத்தி என்ன என்ன கேட்டு மாமி எப்படி யாரை குட்டி வந்துச்சு முத்து நீங்க வளர்ந்ததற்கு திருப்பி சபதங்கள் சேகரிக்க சின்ன குழந்தை பாவலர் திறந்து விட்டார் என்னடி பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டே அப்படியே கண்ணத்தை என்ன பாம்புங்கிற ஏ எட்டப்பட வேலைக்கார நாய போடாங்கட்டு வேலைக்கார நாய்க்கு கோவம் என்ன திரும்ப தெரியும் நானும் பார்க்கும்போது அப்படியே அப்படியே அழுதா விட்டுருவா நடிக்கிறேன் எட்டப்பட இதான் வேற தடிக்கிற மாதிரி என்னடி பாம்புன்னு சொன்ன மீன் வந்ததற்கு திருப்பி சபத்தில் சேகரிக்க சின்ன குழந்தை சரி பாம்பு இருக்கிறது பாம்பு கடிச்சு குழந்தை இறந்து போயிட்டானா பொட்டு செட்டே போயிட்டானா ஐயோ பணம் எடுதே பணம் எடுதே பணம் எடுதே பணம் எடுதே பணம் அம்மா இறந்த குழந்தைக்கு நான் ஈமச்சடங்கு செய்ய வேண்டும் ஐயோ சென்று வர உத்தரவு கொடுக்கலாமா ஏண்டியம்மா அது ஒரு அனாதை நீ ஒரு அடிமை அதுவும் பிள்ளைய கொண்டு தூக்கி நீங்க வரேன்னு சொல்லிட்டு இருக்க அதுல வர ஈமச்சடங்கு வேற செய்யணும்னு சொல்லிட்டு இருக்க அகத்துல 1008 வேலை கிடக்குறது அகத்துல உண்டான வேலையை பார்த்துட்டு தான் உன் குழந்தை போய் பார்க்கணும் ஏண்டா அப்படி முள்ளையா கிட்ட ஓடி போய் செருப்பு தண்ணி எடுத்துட்டு சீக்கிரம் வராமே கொஞ்சமா 1008 சலம் எடுக்க வேண்டும் என்ன இது செப்பு தோண்டி என்னது செப்பு தோண்டி என்ன செய்ய வேண்டும் பிடிக்கல சொல்றேன் அம்மா அம்மா எனக்கு இந்த வேலையில பழக்கவில்லை பழக்கம் இல்லையா இத புரியமா இத புடி என்ன பிடிக்க சொல்றீங்க என்ன பசப்புங்க காசு சும்மா போச்சு அதானே பணத்தை கல்ல வாங்கிட்டு போகும்போது காணா இவ்வளவு இவ்வளவு பெருசு போட்டுக்கிட்டா காசு கண்ணா அப்படி நெறி எடுத்து கையை இவ்வளவு பெருசுக்கிட்டா அது காசு மாதிரி செய்யறே சொல்ற மாதிரி செய்யறே கண்டையில போட்டு அவன்கிட்ட என்ன செய்யறா சொல்லுடா ஏய் தண்ணி அடிக்க தெரியுமா அம்மே இங்க வாங்க நான் கத்து தரேன் என்னத்த தண்ணி அடிக்கறேன் அப்படியே கண்ணை துப்பிட்டு அப்படியே நெரடி விடுவேன் கண்ணல மாமே சுட்டு சாரி ஆனாடி மாமி வாடி கண்ணை தெரியல சொல்லுங்க அப்படியே உதட்டு போடுறோம் மாமே தட்டி கொண்டு வர செல்கின்றேன் தட்டி கொண்டு வர செல்கின்றேன் தந்திதியானே இப்போது மேலே தட்டி கொண்டு வர செல்கின்றேன் தரமான செஞ்செடுத்து தலைகள் சுமக்க வைத்தாய் ஆ, ஆ, ஆ.
செல்கின்றேன் செல்கின்றேன் செல்கின்றேன். ஏன் மாமி அவன் நக்கிறப்ப நக்கி கிடக்குறான் பாரு. ஏன்டா என் ஆத்துக்காரி சட்டி நக்கிற அப்புறம் என்ன நடக்குது? அதனால தான் அவன் நக்கி கிடக்குறான். அதுக்கு என்ன பண்றது மாமி, பாருறாங்க தானங்கெல்லாம் உள்ள இருக்காங்கடா கோட்டையில பாக்குறாங்க அப்பா நீ அவளே கட்டி உட்கார். சரி, சரி. இதெல்லாம் அப்படியே கைப்படாம கைய விட்டதல அடியே சந்தி எப்படி இருக்க எதுக்கு வளர்ச்ச மாமி ஒரு மாதிரி தான் பேசுறீங்க. ராஜம்மா, எப்படி வர்றது உங்களை பார்த்து இப்படி வர்ற என்ன இப்படி வர்ற ரொம்ப ஏண்டியம்மா அம்மா அப்படியே உள்ள இருந்தா வரணும். எப்படியம்மா பண்ண உடைக்கலாமா ஏண்டாம்பி கிடந்து ஒரு பை அரிக்க ஜட்ல பசங்களை சாலை போட்டு எடுத்துட்டு சீக்கிரம் வராங்க தங்க பெண்தானே என்ன என்ன அப்படி கேட்டுட்ட காசுடி பணம் ஏன் பணம் அப்ப பணம் ஓ பணமா யார் பணம் ஏன் பணம் ஓ பணம் ஓ பணமா அதான் என்ன யாரும் பிடிக்க முடியாது. நான் எலுமிட்டு போட்டிருக்கேன். கொள்ளாங்க கொள்ளாங்க ஏண்டியம்மா இதுக்கு பேர் என்ன தெரியுமா இதுக்கு பேர் என்ன எனக்கு தெரியும் மாமி. என்னடா இது பேர் சக்தி. என்ன சார் எப்படின்னு சொல்லாத மாடு சாணம் போட்டிருக்கியா எங்க மாமி சாணம் போட்டா வாடத்தை வெடி வைக்கிறது மாதிரி இருக்கும். புட்டார் புட்டார் அடிக்கும், போடுவா. மின்னல் அடிக்கும். சாணமா நீ எந்த சாணத்தை சொல்ற அம்மா ஐயோ தாங்கள் வரும்படி செய்து காண்பீங்க. இல்லையம்மா பொம்னாட்டியா பிறந்தவ நல்ல அழகா மங்களகரமா ஆமா ஆமா ஆமா. அது பொம்முனாட்டி, நீ என்ன கம்முனாட்டியா? நல்லா பாத்துக்கடியம்மா இப்படி வா நல்லா பார்த்துக்கடி, நீ உட்காந்து கடி. நான் தாங்க ரோஜா ஐயோ ரோஜா ராஜா ராஜா மாமின்னா நான் பக்கிரிக்கு போக்கிரி ராசா பக்கத்தில பட்டில ராசா போக்கிரிக்கு போக்கிரி ராசா பக்கத்தில பட்டில ராசா என்னைக்கே நீதானது எனக்கு நான் பக்கிரிக்கு போக்கிரி ராசா பக்கத்தில பட்டில ராசா என்னைக்கும் நீதானடா எனக்கு பொண்டாட்டி எனக்கும் நான் தானடா உனக்கு பொண்டாட்டி மடக்குது எனக்கு முன்னாலே மனசில குளிர் அடக்குது பக்கபக்கமான மடக்குது எனக்கு முன்னாலே மனசில குளிர் அடக்குது எல்லாம் முன்னாலே பசி எடுக்கும் தன்னால புயலே நீ விட்டு விட்டா ருசி எடுக்கும் நார புயலே தொட்டு தொட்டு சென்ன குட்டி சூடாது தொந்தரவு சென்னியமான ஏற வைக்கிறானா போக்கிரிக்கு போக்கிரி ராசா பக்கத்தில பட்டில ராசா எனக்கு நீதானடி அவருக்கு பொண்டாட்டி எனக்கு நீதானடி எனக்கு பொண்டாட்டி கோழிகள் குழம்பு இருக்குது, சட்டி. அம்மா எப்படி சாணம் போட்டல முத்தையா இதுல இப்படிதான் போடணும். இப்படிதான் போடணும். சாணமெல்லாம் இப்படி போடக்கூடாது. இந்த அம்மா போட்டது மாதிரி எப்படி 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 போடுங்கள். சாணம் தெளிக்க தலை விதியோ அழகான தெளிக்க தலை விதியோ விதி விதி தடி தடிய கலகிதியோ அள்ளி தெளிக்க அயல் விதியோ ஐ மிதி மிதி தடி தடி கலகிதியோ ஐ
அதான் வாங்கிட்டு போயிட்டீங்களே. ம் ஒரு கிலோ வாங்கிட்டு போனீங்களா? எங்க என்ன பண்ணீங்க? கிடங்க ஓடி போய் ஓடி போய். வாருகோல் யாரு போல்? வாருகோல் நல்ல காலம் போட்டுருக்கு, நல்ல காலம் போட்டுருக்கு. புடுகுடுப்பு எடுத்துற புடுக்கெடுத்தாடுங்கப்பா புடுக்கெடுத்தாடுங்க கொல்ல பக்கம் வாசப்படி கேட்டாங்க. அடியே சந்தி என்னடி அம்மா அது சந்தி, இது பொந்து. இங்க வாடி அம்மா என்ன அப்படியே பச்சப்புற உலகத்துல ஒருவேளை பார்த்தா மாமி என்ன செய்ய வேண்டும் நான் கேட்கிறேங்க. அதான். நான் கேட்கிறேங்க. ஏடியம்மா, அகத்துல ஒரு வேலை பார்த்தா மறுவேளை என்ன பார்க்கணும்னு மாமியை கேட்கறதா மாமி, கேட்கணும் மாமி என்ன வேலை செய்யணும்? என்னடியம்மா ஆள் சொல்லி நான் கேட்கிறேங்க. ஆ? என்ன வேலை செய்யணும்? உடனே சொல்லடா. பாருங்க உரல தூக்க எத்தனை பேர் தவம் கிடக்குறாங்கன்னு அவன் கிடக்கல மாமி, உரல தூக்கத்துக்கு இவ்வளவு கஷ்டம். ஒண்ணு பார்த்து சூத்து பேச அப்படியே தொட்டு கும்பிடுங்கப்பா உரல உர எப்படியாப்பட்ட உர அவனே தொட்டு கும்பிட்டு போய் சொல்லு. ஐயோ அவர் வேட்டியெல்லாம் வேற சேர்வாயிடுச்சு ஏன்னா உரல தூக்கணும் எல்லாம் சேராதான் ஆகும். அப்படி நேரப்பட்டு வச்சிருக்கா என்னடி வச்சிருக்க என்னடி பயமா இருக்கு ஆகத்துல ஒருவேளை பார்த்தா மறுவேளை என்ன பண்ணன்னு கேட்கணும் இதை விடலாம் விடுறா இப்படியாப்பட்ட ஒரு விளக்கமாறு ஓ இந்த விளக்கமாத்த பத்தி உனக்கு என்னடா தெரியும் பாரு இங்க வா தெரியுமா இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா இங்க வா வாடி இப்படி வாடா இந்த விளக்கமாத்த அப்படி அங்க போ இந்த விளக்கமாத்த அப்படியே எடுத்து நல்லா அப்படி தட்டிக்கணும் எங்க தட்டணும்? ஆமா நல்லா அப்படி வேகமா தட்டிக்கணும் இங்க வந்து குத்துவாங்க. வாய மூடு ஜரியமா அப்படியே நல்லா அப்படி கொஞ்சம் அப்படி பண்ணிட்டு நல்லா அப்படி விரிச்சுக்கணும் நல்லா விரிச்சுக்கணும். அப்படி விட்டு மட்டும் விட்டாங்க. விரிச்சுக்கிட்டு நல்லா போயிருப்பாங்க நல்லா அப்படி விரிச்சுக்கிட்டு திரும்பி அப்படி ஏதாச்சும் ஒரு சீவி கீழே விழுந்துரும் ஆமா விடக்கூடாது அப்படியே எடுத்து நடுப்பற சொருவிக்கணும் ஆமா, குடும்பத்துக்கு ஆகாது. இத புடுறா முதல்ல சரிப்பா, குடும்பத்துக்கு ஆகாது. நல்லா சூட்டை தட்டிக்கணும், நல்லா விரிச்சுக்கணும். நீ பேசலடா நீ அமைதியா வேலையே இல்லை இப்படியே தெரு தெருவாய் கூட்டுவது புதுநிலை கொண்டு அரக்கார கூட இருக்கணும். தெருத்தரவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு ஊரா தெரிந்து கொண்ட கடமை அப்படி குமிஞ்சிங்களேன், அப்படி குமிஞ்சிங்க, சும்மா குமிஞ்சிங்க அப்படி திரும்பி அங்க பாருங்க. நம்ம நாட்டுல கொடுத்த அம்மா கிரைண்டர் மாதிரி இருக்கு. ஆமா எப்படி எங்கடா அங்க பாரு நல்லா பார்த்து கூட்டு பேசுற மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கூட்டுங்க, எப்படி அடங்காப்படாம எல்லா பொம்பளையும் இதே மாதிரி கட்டுவீங்க. வழக்கமத்தை எடுத்து வாச கூட்டும் போது இப்படியே கூட்டுங்க. பக்கத்து வீட்டுக்கு வர போவா மட்டும் அதே போல சிறு புத்தகம் திருப்படுத்திட்ட கைகளா
ஏய் உரல் உலக்கை. தாத்தாவோட உலக்கை நெல்லு பால் உலக்கை எல்லாத்தையும் எடுத்துட்டு பால் சீக்கிரம் உலக்கை வீணா ஏய் உரல். உரல முடிய உருட்டிட்டு வாடா எல்லாம் தூக்கி எல்லாரும் தூக்கி எப்படி தெரியுமா இதை மல்லாத்துனாங்கப்ப அப்படியே மனசு படபட நடிக்க ஆரம்பிச்சிருச்சு மாமி இந்த உரல்ல மல்லாத்தத்தை பத்தி பிரச்சனை இல்லை மாமி நான் மல்லாத்துக்கு அப்பதான் எங்க மல்லாத்து ஏய் என்ன மல்லாத்துனா உரல்ல அவங்க மல்லாத்த எப்படி இந்த உரல தூக்கி மல்லாத்துனாங்க உள்ள பாத்து அவ அவ்வளவுதான் அவ சும்மா ஆள் சவந்து போயிட்டான் கை போட்டுப்பா நான் ஒரு கை போட்டுப்பா இங்க முடிச்சுக்கிறேன் நான் உரல்ல போடணும்னா எதுல போடணும் உலக்கையில அப்ப தலையே உள்ள போதுறாம்பே ஏய் தலைய அதுக்குள்ள விடுறவங்க யாரும் வெளியில திரும்ப சரித்திரமே இல்ல கடைசி வரைக்கும் நீ கால் முட்டி அடிக்கிறியா கை முட்டி அடிக்கிறியா கை கூட நான் கை முட்டை இதுக்கு ஓடி போய் நெல்லை எடுத்துட்டு சீக்கிரமா ஏய் தாத்தாவோட உலக்க இந்த கிடக்குற ஐயா உலக்க எடுத்துட்டு வா உலக்க எடுத்துட்டு வாடாண்ணா உலக்கை கொண்டா தாத்தா உலக்க எப்படியாப்பட்ட உலக்க இந்த உலக்கையை நான் பிடிச்சு பார்க்கும் போதெல்லாம் அப்படியே அந்த கடவுள்கிட்ட ஒரு வாட்டி வேண்டிக்கிறவேன் இதே மாதிரி உலக்க தாத்தா செஞ்சாருல்ல அடுத்த வீட்டு கொண்டா என்னமே சொல்லுவாங்க என்ன காயுது மொளா காயும் என் தம்பி இந்த அப்படியே உலக்கி அப்படியே ஏய் இந்த உலக்கி அப்படியே பக்கத்து உலக்கி அப்படியே பக்கத்துல வச்சு என் முட்டா பையனை நான் தொடவே இல்லடா அதுவும் தாத்தாவோட உலக்க வச்சு என்னம்மா போடுவேன் மாமி இப்ப கல்யாணம் நான் வைக்க மாட்டேன் நீங்க மான்னு சொல்லுங்க நான் சொல்றேன் ஏன் தம்பி ஒரு கிழமை அவனு வேற குத்தி படக்குன்னு குத்திட்டு நிக்கிறான் ஏன் தம்பி கிடுக்குன்னு ஓடி போய் நெல் எடுத்துட்டு சீக்கிரம் வாடாம்பி ஏன்னா முத்தைய கொட்டையில பாருங்க என்ன நான் அப்படியே சொன்னேன் சட்டி போடுறாங்க நீ கேட்டியா நீ அதான் ஏண்டா முத்தைய நெல்ல கொட்டுறச்ச பாருன்னு சொன்னேன் ஐயோ முருகா நீங்க தான் இருக்கிறியா முருகா கொட்டையில பாருங்க கிழிஞ்சு போச்சோ என்னமோ நினைச்சேன் ஐயோ கடவுளே சீக்கிரமா கொட்டாண்டி கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால அவங்கள கை தட்டுறாங்க அவங்களே இதுல அனுபவம் அதிகம் உரல்ல கொட்டு வாழ மூடு தரத்துல முடிச்ச பையன இன்னுமே இன்னை ஊரோட சரிடா இனிமே உன்னோட முத்த மாமி சீனுக்கே நான் வரமாட்டேன் அவளை கொடுத்து போட சொல்றேன் என்னடியம்மா உன் கண்ணத்தை அப்படியே நிறைய நீ மட்டும் முத்தையா எந்த நேரம் பார்த்தாலும் அழுதா அழுகிறது இல்ல எந்த நேரம் பார்த்தாலும் அழுகிறது ஒரே ஒரு பிள்ளை செத்தா செத்துட்டு போகுது இந்த பிள்ளை போனா இன்னும் 9 பிள்ளை பெத்துட்டு போலாம் 9 பிள்ளை நீ பெத்துக்க அம்மா பெற்ற வேறு பற்றி எழுதுமா பிள்ளையின் மனத்தை காண வேண்டும் பெற்றவருக்கு தானே பிள்ளை நெருமித்தறி நற்றவருக்கு தானே பையன் நெருமித்தறி மணி நேரா இராம்பி அப்ப குழந்தை எல்லாம் குத்தி காமிச்சிருவியா குத்தி காமிக்க ஐயோ சாப்பிடா கத்துறாரு அது அவருக்கு பிடிக்காதா ஐயோ என்ன முத்ராக்குறாரு தேவன் வந்து பாடுகிறார் ஏன் நம்பி
ஏண்டாம்பி அறிவு இருக்கிறதா? ஏண்டா நீங்க செஞ்சதோட தாத்தா செய்யறாரு, சூப்பரா செய்யறாரு. சாமியா செய்யாம அது செய்வேன். ஏண்டியம்மா இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? இதுவும் தெரியாதா? இதுக்கும் தெரியாதா? ஐயோ நான் என்ன செய்வேன் கடவுளே. அவன் என்ன தெரியுமா பண்ணிட்டா? இதுவும் தெரியலையா? இதுவும் தெரியலையா? இப்ப அவளுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். இங்க பாரு, அங்க போகும்போது நல்லா கேட்டு தெரியுமா? இதுக்கு பேர் தான் உலக்க தெரியுமா? இதுக்கு பேர் தான் உர. யான்னு கேளு. இது குத்துற சவுண்ட கேட்டிருக்கியா? இனிமே நல்லா கவனமா கேட்டுக்கணும். அடுத்த வீட்டுல சத்தம் கேட்கும் குத்தும் போது. ஆமா, நீ பாட்டுல அப்ப போய் எட்டி பார்க்கணும். உர உலக சத்தம் இப்படிதான் கேட்கும் போல இருக்கு அப்படின்னு. சரியா? சிறுக்கு சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன் மாமா, சோறு சமைச்சிருக்கேன். சேலத்து மாமல்ல சார் எடுத்து ரசமும் வச்சிருக்கேன் மாமா, ரசமும் வச்சிருக்கேன். சாப்பிட வரீங்களா? இல்ல தொப்புக்கு போறீங்களா? சாப்பிட வரீங்களா? இல்ல தொப்புக்கு போறீங்களா? முத்தையா, உங்க அக்கா பொண்ணு வயசு பார்த்துருக்குதான். உங்க மாமா பொண்ணு அக்கா பொண்ணு வயசு வந்துருக்கியா? ஏப்பா உங்க அக்கா பொண்ணு வயசுக்கு வந்திருக்குப்பா. என்னத்த அவன் சோத்தை தின்னிருந்தான சோத்துக்கு என்னெல்லாம் பண்றான்னு தெரியல. இல்ல இல்ல இந்த மூணு ஊர்ல யார் தூக்கி மேல வச்சாங்களோ இனிமே அகத்துல அங்கதான் வேலைக்கு. நீ வைக்க மாட்ட. ஒரு கையிலே பாலமதோ உந்திருந்த கை நோக, ஒரு கையிலே பாலமதம் உந்திருந்த கைகள் நோக, இருக்கையாலே நெல்ல கொத்த இந்த தலை விதி வசமோ. இந்த உலகமதை ஆழ்வான் என்று உரிமைகளை வைத்திருந்தேன். உலகமதை ஆழ்வான் என்று அறிவை மகன் காலகத்தில் அறிவை மகன் காலகத்தில் அருவத்தினை மாண்டிட்டானோ. ஒரு கையிலே பாலமுதம் முந்திருந்த கைகள் நோக, இருக்கையாலே நெல்லு குத்த எந்த தலை விதி வசமோ. மாமரத்துல பூ மணக்குதரு தாத்தா, கோ மணத்துல பூ மணக்குதரு. இதை பிடிக்காதா? இதை பிடி. எதை பிடிக்கிறது? எதை பிடிக்கிறது? எடுத்துட்டு போ. தாத்தா
அவளை இனிமே நம்ம இனிமே அகத்துல வச்சுக்க கூடாதுன்னா உடனே அவனை அனுப்பி வச்சிடணும். இந்த தாத்தா உன் பொண்டாட்டி உடனே கொடுக்கு. அடே அது சீதான வந்த வரடா. ஆமா அதே நம்ம அகத்துல வைக்கணும். ஆமா, இனிமே அகத்துல வச்சுக்கோ. தீப்பிடித்து எரியுண்டி. சரிண்ணா. அவளை அனுப்பி வைக்கணும். ஏண்டியம்மா அம்மா சென்று வருவ திருவிழங்களம்மா. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தாண்டியம்மா தெரியும். அது ரொம்ப அடிச்சு எனக்கே மனசு ரொம்ப வருத்தமா இருக்கிறது. தெரியுமா நீ அழுகும்போது அப்படியே மனசு இறங்கி வந்துட்டுது. அழுக கூடாது ஏன்னா அதனால விட்டுருவேன் நினைக்கிறியான்னு கேட்கிறேன். பாரியம்மா உன் வந்து எரிப்பிய போதப்பே நேக்க தெரியாது. காலில் பிரிய கட்டி ஆத்துல விஷயம் குளத்துல விஷயம் நேக்க தெரியாது. பொழுது சாயிரத்துக்குள்ள அகத்துக்கு வந்து சேரணும். அப்படி சொல்லாதீங்க. என்னடியம்மா அகத்துக்கு எடுத்து விடலாம் என்று இருக்கின்றேன். அகத்துக்கு குழந்தை எடுத்துட்டு வரியா? அபச்சாரம். அகத்து குழந்தை எடுத்துட்டு வந்த இனிமே நீ அகத்துக்கே வர முடியாது. உன் குழந்தைய எரிப்பிய புதப்பே நேக்க தெரியாது. கால்ல பிரிய கட்டி ஆத்துல விஷயம் குளத்துல விஷயம் நேக்க தெரியாது. பொழுது சாயிரத்துக்குள்ள அகத்து வந்து செல்லும். போறச்ச மாடங்கள் தூர திருவிழா கேட்டு வச்சுட்டு போ. அகத்துல கொஞ்சம் பழைய எடுத்து சாப்பிட்டு போறியா? கனகத்தில் குழந்தை பிணக்குளத்தில் கிடைக்கின்றா. என்னை இங்கு திருவிழா கேட்டு சொல்கின்றேன். அப்பெல்லாம் ஏத்த முடியலன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடியம்மா. இல்லையம்மா, சத்தியத்துக்கு பங்கம் பண்ணி விடவா? ஏண்டியம்மா நாங்க சொன்னபடியே விளக்கேற்றுகிறேன். சீக்கிரமா அகத்துக்கு வரணும். அப்படி அகத்துக்கு வரலன்னா 1000 போய் சொன்னதுக்கு சமா. இல்லையம்மா, சீக்கிரமா வந்துடுவியம்மா. நாங்க சொன்னபடியே வந்து விடுகிறேன். ஒரு விளக்கு திருவிளக்கு புட்ட மகன் செத்தான் என்று